Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பிள் சிஇஓ இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அவர் பணத்தை தவிர்த்து இன்னும் நம்ம வாழ்க்கைக்கு வேல்யூபிளான திங்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு 5 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது நம்மளோட எல்லாரோட லைஃபுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். சோ அந்த 5 விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ அதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீ ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய பணக்கார மனிதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுக்கு பதிலா ரொம்ப சந்தோஷமான மனிதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சு வளர ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல டீச்சர் அங்க இருக்க குட்டி குட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் அப்படின்றத நோட்ல எழுது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தரும் நான் ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் ஹாப்பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. அதாவது நான் வாழ்க்கையில ஃபியூச்சர்ல ரொம்ப சந்தோஷமான மனிதனா வளர்ந்து வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு நீ வாழ்க்கையில சந்தோஷமான மனிதனா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது அந்த பையனோட மைண்ட்ல பதிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு டீச்சர் எல்லார்கிட்டையும் அந்த பையனுக்காக கிளாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நம்ம கையில இருந்தாலும் இல்லைனாலும், இன்னைக்கு நம்ம பணக்காரங்களா இருப்போம், நாளைக்கு நம்ம கையில பணம் இல்லாம போகும், எந்த ஒரு நிலைமையிலையும் நம்ம சந்தோஷமா நம்ம மனசை வச்சுக்கிறதும் நம்ம சந்தோஷமான மனிதரா இருக்கிறதும் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா, பணத்தை தவிர பணம் இல்லாத சூழ்நிலையிலும் சரி, இருக்க சூழ்நிலையிலும் சரி, எந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்மள நாம சந்தோஷமான மனிதரா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்றத புரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே வளர ஆரம்பிப்பாங்க. அந்த சந்தோஷத்தோட முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு பாருங்க, அது மெடிசின் மாதிரி, அதாவது மருந்து மாதிரி பார்த்து அளவா நம்மளோட உடம்புக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஹெல்த்தியா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல மருந்தையே சாப்பாடா சாப்பிடுற நிலைமை நமக்கு வர்றதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சின்ன பசங்களா இருந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா, தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். பட் இப்போ இருக்க நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் நமக்கு அப்புறம் இருக்க குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மெயினான காரணம் சாப்பிடுற சாப்பாடு தான். கண்ட நேரத்திலையும் கண்ட சாப்பாடையும் நம்ம உடம்புக்கு தேவையா இல்லையான்னு கூட தெரியாம டேஸ்டுக்காகவும் ஒரு ஃபேன்சி ஐட்டமா நினைச்சு அதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். அப்படி கொடுக்கறது மூலமா ரொம்ப யங்கான ஏஜ்லயே நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப சின்ன வயசுலயே மருந்து சாப்பாடு மாதிரி அவ்வளோ மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய நிலைமை வந்துருது. ஸோ இந்த ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஹெல்தியான ஃபுட்டை நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் ரொம்ப பெரிய பசங்களா இருக்கோம், நம்ம ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் லேட் பண்ணிட்டோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே லேட் கிடையாது. இப்போ கூட நீங்க உங்களோட உணவு முறைகளை உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஹெல்தியானதா மாத்திக்கலாம். அப்படி மாத்திக்கிறது மூலமா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். மூணாவது பாயிண்ட்ல நான் சொல்ல போற 6 முக்கியமான டாக்டர்ஸ். இந்த 6 டாக்டர்ஸையும் நீங்க சரியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். அந்த 6 டாக்டர்ஸ் யாருன்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், சன்லைட், ரெஸ்ட், எக்ஸசைஸ், டயட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 விஷயத்தையும் சரியா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா என்ஜாய் பண்ற மாதிரி ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஸோ இந்த 6 விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 4வது விஷயம், உங்களோட லைஃப் அப்படின்ற இந்த ஜேர்னில ரொம்ப ஃபாஸ்டா நீங்க போகணும், எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப வேகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனியா போங்க. அதுவே நீங்க
ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கூட யாராவது சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் இதை பொருத்திக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டா ஆக்டர் சூர்யா சார் வந்து அகரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க இல்லையா? அதுல வந்து இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் மட்டுமே அதை ஸ்டார்ட் பண்ணி தான் மட்டுமே கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர்னால ஒரு அளவுக்கு அதை வந்து கொண்டு போயிருக்க முடியும். ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை அவர்னால முடிஞ்ச விஷயங்களை பண்ணியிருக்க முடியும். அதுவே வந்து அவர் சார்ந்த ஆட்கள், அவருக்கு தெரிஞ்சவங்க, இல்ல அவருக்கு உதவணும்னு முன் வந்தவங்க, அதாவது அந்த ட்ரஸ்ட்டுக்கு உதவணும்னு முன் வந்தவங்க அப்படின்றவங்க மூலமா பெரிய ஒரு பணம், பெரிய ஒரு உதவிகள் மூலமா அந்த ட்ரஸ்ட்டை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணாங்க. அது மூலமா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு அதுல பெனிஃபிட் ஆனாங்க. ஸோ ஒரு விஷயத்த நாம மட்டுமே பண்ணும் பொழுது நம்மளால ஒரு அளவு தான் ஹேண்டில் பண்ண முடியும், நம்மளால ஒரு அளவு தான் அந்த விஷயத்த கொண்டு போக முடியும். அதுவே நம்மளோட கை கோர்த்து இன்னும் நிறைய பேர் நின்னாங்க அப்படின்னா நம்மளால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு உதவ முடியும் அப்படின்றத இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் தனியா செய்யறப்போ அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதுவே சேர்ந்து ஆட்களோட நம்ம பண்ணும் பொழுது அதுக்கான பெனிஃபிட் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில எப்பவுமே முக்கியமான விஷயமா பாருங்க. வாழ்க்கைக்கு இது நிறைய விதத்துல உதவும். 5வது விஷயம், உங்க மேல ரொம்ப உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க, பிரியம் வச்சிருக்கவங்க எப்பவுமே உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றத உங்க மைண்ட்ல எப்பவும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அவங்களுக்கு உங்களை விட்டு போறதுக்கு 100 ரீசன் இருந்தா கூட ஏதாவது ஒரு ரீசனை தேடி கண்டுபிடிப்பாங்க உங்களோட இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க மேல இருக்க அன்பு வந்து போகாம உங்க கூடயே இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க ரொம்ப ப்ரீசியஸானவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துடாம அதே அன்போட நீங்களும் அவங்க கிட்ட இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருக்கும். இதுவும் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே பணத்தை தாண்டி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரியா ஃபாலோ பண்ணிக்கும் போது, சரியா மெயின்டைன் பண்ணிக்கும் பொழுது நம்மளோட லைஃபும் எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.